நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சம்சா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 200 கிராம் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே 200 கிராம் வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இது கூட கொஞ்சம் போல உப்பு சேர்த்துடலாம். இது கூடயே கொஞ்சம் போல 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இது மேலே வந்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு விரித்து எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போ சீட்டு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு சப்பாத்தி கல் அளவுக்கு நல்லா பெருசாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த ரெண்டையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசைகள் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு 1 நிமிஷம் போட்டு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து திருப்பி போட்டேன். மிதமாக வச்சுக்கோங்க, ரொம்ப சப்பாத்தி மாதிரி சுற்றாதீங்க. பாருங்கள், அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே மாதிரி மித்த ரெண்டையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சம்சா சீட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீளமாவோட கட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல மல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு தண்ணி இருக்கும், நல்லா வந்துட்டு புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதை கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்திங்கனாலுமே வெந்துடும்னா. இது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்து அரைச்சிது, அது வந்துட்டு நான் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், நான் 2 ஸ்பூன் கிட்ட மைதா மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி தடவிக்கோங்க. இந்த ஓரத்தை எடுத்து மடிச்சுட்டு இந்த ஓரத்தை எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. சம்சா சீட்டு மாதிரி ரெடி ஆகிடும் உங்களுக்கு. வந்துட்டு பாருங்கள், பாக்கெட் மாதிரி வந்துடும். இதில் வந்துட்டு மசாலா வச்சிடலாம். இப்போ இந்த ஓரங்களில் நல்லா தடவிட்டு அப்படியே மூடிடலாம். மசாலா வந்துட்டு ரொம்ப வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்படியே அமுத்திட்டு இப்படியே முடிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா காயுது. வந்து மிதமான சூட்டில் வந்துட்டு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மிதமான சூட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதிகமாக போட வேண்டாம், நான் 3 தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு. செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் வந்துட்டு வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா சுடுது நான் வந்து பிக்க முடியல. பாருங்கள், அவ்வளோ நல்லா உள்ளதான், நல்லா வெந்திருக்குன்ட்டு. வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்பப்போ டக்கு டக்குன்னு போட்டு வந்து செஞ்சிடலாம். நான் வந்துட்டு வதக்காமல் அப்படியே செஞ்சதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நான் செய்யணும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய பதிவு தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.